ட்ரேடர்ஸ் வணக்கம். என்னோட சேனல்ல போடக்கூடிய முதல் வீடியோ இது. வியூவர்ஸ் எல்லாருமே டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நானும் என்னோட சேனலும் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல நான் ஷேர் பண்ண போற வீடியோ எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாரும் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட உங்களோட டெசிஷனை கேட்டுட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நீங்க டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் கேம். நானும் என்னோட சேனலோ உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு எந்த ஒரு வகையிலும் பொறுப்பாக மாட்டோம். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனைத்துமே உங்களையே சேரும். வாங்க இப்போ நம்மளுடைய கான்செப்டுக்குள்ள நம்ம போலாம். நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ்ல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட கான்செப்டை வச்சு நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண போறோம். நம்மளோட கான்செப்ட் கம்ப்ளீட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணியும் அண்ட் தென் செல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியும் மேக்ஸ் பிளஸ் செல்லர்ஸ். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹோல் கான்செப்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. நம்ம இந்த கான்செப்டை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் பியூரா செல்லர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண போறோம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோல நீங்க என்ன மாதிரி கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, நம்ம இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ல ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா செல்லர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ செல்லர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா பேசிக்கா நிஃப்டி 50 ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ரெண்டு கான்செப்டையுமே இந்த ஒரு வீடியோல நீங்க இன்டெப்தா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிப்பீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க எந்த மாதிரி லேர்னிங்ஸை நீங்க எடுத்துக்கிறீங்க, நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் அப்படிங்கிறது பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50ல இந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இதை வந்து நம்ம கேண்டல்லையும் பார்க்கலாம், லைன்லையும் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே யாரு கிரியேட் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ், அதாவது பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நான் சொல்லலைங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை யார் ஃபார்ம் பண்றாங்க? ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுல யாரோட பங்களிப்பு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், ரீட்டைல் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி கேம் தான் ஸ்டாக் மார்க்கெட். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மூவ்மெண்ட் பண்ற அளவுக்கு கூடிய சக்தி இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸுக்காக உருவாக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் பர்பஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக. மார்க்கெட் வந்து ஒரு அத்துமீறி போகும்போதும் நமக்கு பெரிய இழப்பீடு ஏற்படாம ஒரு சின்ன லாஸ்லயோ ஒரு சின்ன ப்ராஃபிட்லயோ நம்ம வந்து வெளியே வர்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஹெட்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பை பண்ணிட்டு செல் அப்படிங்கிறது பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ஆகாது. செல் பண்ணிட்டு ஒரு பிரீமியத்தை செல் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஹெட்ஜிங் அப்படிங்கறதுக்குள்ள கொண்டு போகலாம். இப்போ காலையும் செல் பண்ணிட்டு புட்டையும் செல் பண்றாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் சைடுவேக்குள்ள போச்சு அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், காலையும் ப்ராஃபிட் வரும், புட் ஆப்ஷன் பிரீமியம்லையும் அவங்களுக்கு என்ன வரும், இன்சூரன்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ஹெட்ஜிங் பர்பஸுக்காக தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போ ஹெட்ஜிங் அப்படின்னாலே செல் பண்ணி தான் வந்து பை பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து போத் சைடு காலையும் செல் பண்ணலாம், புட்டையும் செல் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இதுல ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, செல் அட் ஹை அப்படின்ற ஒரு விஷயம், அதே மாதிரி பை அட் லோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப செல்லிங் அப்படிங்கிறது எங்க நடக்கும், ஒரு ஹை பாயிண்ட்ல நடக்கும். பையிங் அப்படிங்கிறது எங்க நடக்கும், லோ பாயிண்ட்ல நடக்கும். அப்போ இந்த செல் அட் ஹை பை அட் லோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் பீப்புள் ஆல இந்த ஒரு செல் அட் ஹை பை அட் லோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் உருவாக கிடையாது. இந்த செல் அட் ஹை அண்ட் பை அட் லோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் டேர்ம்ல தான் இந்த செல் அட் ஹை அண்ட் தென் பை அட் லோ அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு பிரீமியத்தை அதிக பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க, கம்மி பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செல் பண்ணா மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லாபம், மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சவங்களுக்கு லாபம் குறையலாம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிறது வரலாம். புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் தான். கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா லாபம் வரலாம், மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு லாபம் அப்படிங்கிறது குறையலாம், ஆர்எல்ஸ் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நஷ்டம் அப்படிங்கிறது வரலாம். ஸோ இந்த ரெண்டு சினாரியோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டா நம்மளோட சேனல் வந்து ஒரு ஆப்ஷன் பையருக்கு உண்டான சேனல் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் பையரா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட சேனல்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட் செல்லர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புட் செல்லர் புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சவங்களுக்கு மார்க்கெட் வந்து மேல போச்சு அப்படின்னா மட்டும்தான் லாபம். மார்க்கெட் கீழே இறங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்னு இந்த புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது குறையலாம், ஆர்எல்ஸ் இந்த புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வரலாம். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா புட் செல்லர்ஸுக்கு லாபம், மார்க்கெட் கீழே இறங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னு ப்ராஃபிட் வந்து டிக்ரீசஸ் ஆகலாம், ஆர் வந்து லாசஸா வந்து கன்வெர்ட் அப்படிங்கிறது ஆகலாம். இந்த ரெண்டு சினாரியோ தான். அப்போ நம்ம என்ன இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் பார்த்தோம், செல் அட் ஹை அண்ட் தென் பை அட் லோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம். கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆகட்டும் புட் ஆப்ஷன் பிரீமியம் ஆகட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பிக் பிளேயர்ஸ் வந்து ஒரு பிரீமியத்தை ரெண்டு பிரீமியத்தையுமே ஹைல தான் வந்து பாத்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்னோட டேர்ம்லயும் நான் சொல்றேன். இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எப்போ ஹைல இருக்கும் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் நிஃப்டி 50 சார்ட் வந்து நமக்கு எஸ்டர்டே ஹை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஹையில் இருக்கும். புட் ஆப்ஷன் பிரீமியம் எப்போ ஹையில் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பாட் சார்ட் நிஃப்டி 50 வந்து எஸ்டர்டே லோ கிட்ட இருக்கும் போது புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஹையில் இருக்கும். ஸோ இந்த ஒரு டேர்ம் உங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். ஸ்பாட் சார்ட் ஹையில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் அதிகமா இருக்கும், ஸ்பாட் சார்ட் லோல இருக்கும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஹையில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு டேர்ம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது, ஒரு செல்லிங் அப்படிங்கிறது நடக்குது. அந்த செல்லிங் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா எஸ்டர்டே ஹை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த எஸ்டர்டே ஹையில செல் பண்ணி வச்சவங்க ஒன்னு ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ அவங்க செல் பண்ணி வச்சவங்க லாஸை கட் பண்ணும்போது அந்த செல்லிங் ஆர்டர் கன்வெர்டட் இன்டு பையிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த செல் பண்ண வச்சத லாஸை அவங்க புக் பண்ணும்போது அது பையிங்கா கன்வெர்ட் ஆகும். அது கால் ஆப்ஷன் வந்து
லாஸை புக் பண்ணி அது பையிங்கா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கால் செல்லர்ஸ் பேனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேம் அதுவே வந்து ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியம்ல நடந்துச்சு அப்படின்னா அது புட் செல்லர்ஸ் பேனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே ஹை பக்கத்தில் இருக்காங்க. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு எஸ்டர்டே ஹை பக்கத்தில் இருக்காங்க. ஸ்பாட் சார்ட்டும் எனக்கு எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா எஸ்டர்டே ஹை பக்கத்தில் இருக்கு. இது கால் ஆப்ஷன் பிரீமியம்லையும் எஸ்டர்டே ஹை. இப்போ எஸ்டர்டே ஹையில் செல்லிங் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். இப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சவங்க எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு லாஸ் நீடிக்கும் போது அவங்க பயந்து அவங்களோட பொசிஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு செல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பையிங் அப்படிங்கறது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ செல்லிங் ஆர்டர் கன்வெர்ட்டட் இன்டு பையிங். அப்போ ஆட்டோமேட்டிக்கா காலை பை பண்ணா என்ன ஆகும், மார்க்கெட் அப்படிங்கிறது அப்சைட் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கால் செல்லர்ஸ் பேனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேம் இதே புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாருங்க, மார்க்கெட் அப்படிங்கிறது எஸ்டர்டே லோ பக்கத்தில் இருக்கணும். இப்போ எஸ்டர்டே லோவை ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம்லையும் எனக்கு எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆனாங்க அப்படின்னா இங்க செல் பண்ணி புட் ஆப்ஷனை ஹைல செல் பண்ணி வச்சவங்களுக்கு இந்த ஹைக்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹைக்கு மேல போகும்போது லாசஸ் அப்படிங்கிறது வரக்கு ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இந்த லாசஸ்க்கு பயந்து அவங்க லாஸை புக் பண்ணாங்க அப்படின்னா அந்த புட்டை செல்லிங் ஆர்டர் என்னவா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா பையிங் ஆர்டர். அப்ப புட்டை செல் பண்ண மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் ஃபால் அப்படிங்கிறது ஆகும். புட்டை பை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் ஃபால் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகம். புரியுதுங்களா? அப்ப புட் செல்லர்ஸ் பேனிக் அப்படிங்கிறது எஸ்டர்டே லோவுக்கு கீழே நடக்கிறது, கால் செல்லர்ஸ் பேனிக் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேல நடக்கிறது. இது ஸ்பாட் சார்ட்ல. பட் பிரீமியம் சார்ட்ல பேனிக் அப்படின்னாலே கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஹைக்கு மேலதான், புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹைக்கு மேலதான் பேனிக் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். அதாவது ஒரு செல்லர்ஸ் அவங்களுடைய பொசிஷனை லாஸ்ட்ல புக் பண்றது இந்த ரெண்டு சினாரியோல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. எதன் அடிப்படையில், பை அட் லோ செல் அட் ஹை அப்படிங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில். ஓகே, இப்போ இந்த செல்லர்ஸுக்கு ஒரு சில நிறைய இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது வரும். இந்த வரக்கூடிய லாபம் அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த லாபத்தை புக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எல்லாருமே இன்ஸ்டன்ட் நானே வந்து ஒரு பிரீமியத்தை வந்து பை பண்றேன் அப்படின்னா அந்த பை பண்ண பிரீமியம் நான் 100 ரூபி, இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 100 ரூபி ஒரு பிரீமியம் வந்து இருக்கும் போது நான் வந்து பை பண்றேன். அஷ்யூம் பண்ணிக்கோங்க 100 ரூபியில பை பண்றேன். இவங்க வந்து 150 ரூபீஸ் போறாங்க. இவங்க 150 ரூபீஸ் போயிட்டு 130, 120, 110 அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா ஒரு பையரா இந்த இடத்துல எனக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். சேம் இதே சைக்காலஜி தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறவங்களும் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குல்ல. இப்போ ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸின் அடிப்படையிலும் ஹியூமனோட சைக்காலஜிக்கல் அடிப்படையிலும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பை அப்படிங்கிற ஒரு டேர்ம் நமக்கு எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அப்படிங்கிறதுல வருது. அப்போ செல் அப்படின்னா ஹை, பை அப்படின்னா லோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ லோ அப்படிங்கும் போது ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியமும் லோ ஆகட்டும், புட் ஆப்ஷன் பிரீமியமும் லோல இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஜீரோ ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டை ஃபுல்லா வந்து ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவாங்க. அவங்க ஜீரோ ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இல்ல. 10 ரூபி, 20 ரூபி, 30 ரூபி அதுக்கு மேல இவங்க இதுக்கு கீழே வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸே இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்த லாபத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆகட்டும், இந்த புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆகட்டும், ரெண்டு செல்லர்ஸுமே அவங்களுடைய லாபத்தை வந்து பாத்தீங்கன்னா புக் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து லாபத்தை புக் பண்ணணும் அப்படின்னா என்னோட லாஜிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது லோல இருக்கணும், புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது லோல இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும்.
இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோவுக்கு வரணும் அப்படின்னா ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது எனக்கு எஸ்டர்டே லோவுக்கு இருக்கணும். கால் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருக்கணும் அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டும் எஸ்டர்டே லோல தான் இருக்கணும். இங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நிஃப்டி 50 சார்ட்ல ஹேஸ் பர் மை அனாலிசிஸ் எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே லோ, அதுக்கப்புறம் வீக்லி க்ளோஸ், வீக்லி லோ, வீக்லி ஹை, வீக்லி ஓப்பன் அண்ட் தென் டுடே ஓப்பன், இது எல்லாமே மார்க்கெட்ல வரக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணலாம். இதை வந்து ஏன் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு டேட்டாஸ் மட்டும்தான் என்எஸ்சியில இருந்து நமக்கு மாறாம இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல ஒரு டேட்டாவா ஒரு கீ லெவலா நம்ம எடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிறோம். இப்போ மார்க்கெட் கால் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருக்கணும் அப்படின்னா ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே லோல இருக்கணும். அஷ்யூம் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு எஸ்டர்டே லோவுக்கு மேலையும் ஓப்பன் எபோவும் ட்ரேட் ஆகும் போது எனக்கு இந்த ஒரு ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை தாண்டியும் ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டியும் அதே மாதிரி லோ அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டியும் நமக்கு ட்ரேட் ஆகுது. அப்போ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ஒரு 2 சப்போர்ட்டுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் இதுக்கு கீழே போகாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த 2 சப்போர்ட்டுக்கு கீழே வராது அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு டிக்ரீஸ் ஆகாது. கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு மேல ஏற ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்காது அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லாபம் வராது, ஸ்டாப் ஆயிடும். அப்ப வந்திருக்கக்கூடிய லாபத்தை அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் ஆப்ஷனை ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு பையரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வீடியோவோட ஏர்லியே பார்த்த மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரீட்டைல் பீப்புள்ஸ் அண்ட் தென் இன்சூரன்ஸ் 2 பேர் கையில தான் இருக்கு. ஆனா இதுல இன்சூரன்ஸ் பீப்புள்ஸோட பர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ரீட்டைல் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1% 2% தான். மீது 98% ஆஃப் தி பவர் பிக் மணி கிட்ட தான் இருக்கு. அந்த பிக் மணி யார் கிட்ட இருக்கு? இன்சூரன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஓகே, சேம் அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எப்ப ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கம்மி விலையில் இருக்கும். புட் ஆப்ஷன் பிரீமியம் எப்ப கம்மியா இருக்கும்? ஸ்பாட் சார்ட் நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஹைக்கு பக்கத்துல இருக்கும் போது புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது லோல இருக்கும். அப்போ இங்க ஸ்பாட் சார்ட்டும் எனக்கு ஓப்பன் பிலோ ஹை பிலோ எனக்கு ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி எனக்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஓப்பன் எபோவ் எஸ்டர்டே லோ எபோவ் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் என்னங்க 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த வந்து 2 சப்போர்ட் இங்க இருக்கனால மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வராத வரைக்கும் என்ன நடக்காதுங்க? இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே வராத வரைக்கும் இந்த ஒரு பிரீமியம் லெவல் 30 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த 30 ரூபாய்க்கு கீழே புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வரல அப்படின்னா இங்க செல் பண்ணி வச்சவங்களுக்கு எல்லாருமே அந்த லாபம் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகும். ஆர்எல்ஸ் லாபம் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையர் சைக்காலஜியும் சரி ஒரு செல்லர் சைக்காலஜியும் சரி லாபம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா உடனடியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்காக நம்ம கை அப்படிங்கிறது போகும். நம்மளோட மைண்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கதான் போகும். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதனோட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எஸ்டர்டே லோ எபோவ் ஓப்பன் எபோவ். நிஃப்டி 50 சார்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை பிலோ ஓப்பன் பிலோ, எஸ்டர்டே ஹை பிலோ ஓப்பன் பிலோ அப்படின்னு இருக்கணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோ எபோவ் ஓப்பன் எபோவ் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க லாபம் புக் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் நமக்கு நிறையவே இருக்கு. இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். என்னோட ட்ரேடிங் நாலேஜை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இது எடுத்துக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் உங்களோட விஷயம். நிஃப்டி 50 மார்க்கெட்ல நமக்கு எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே லோ எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்கலா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ ஹை அப்படிங்கிறது இங்க இருக்கு, க்ளோஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு, லோ அப்படிங்கிறது எங்க இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஹைக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க இந்த ஓப்பன் அண்ட் தென் இந்த ஹையை தாண்டாத வரைக்கும்
இவங்க க்ளோஸுக்கு வர்றதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு. அப்போ இந்த க்ளோஸுக்கு கீழே வராங்க அப்படின்னா இவங்க லோ வரைக்கும் வர்றதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அனாலிசிஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பல் அண்ட் தென் ஃபீவர். ஸோ அந்த ஃபீவர்லையும் நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஸோ வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஹை அப்படின்ற ஒன்று இருக்கு, க்ளோஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு, லோ அப்படின்ற ஒன்று இருக்கு. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் ட்ரேடர்ஸ். இப்போ இந்த ஒரு ஹை க்ளோஸ் லோ அண்ட் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது பண்ண போறோம். என்ன கால்குலேஷன் அப்படின்னா அந்த கால்குலேஷன்ல க்ளோஸ் அப்படிங்கிறது எடுத்துடுங்க. ஹை, லோ அண்ட் ஓப்பன் இந்த மூணுத்தையும் வச்சு டிரைவ் பண்றதா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன ப்ரோ ஸ்பாட் சார்ட் ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படின்ட்டு டிஃபரெண்டா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டேர்ம் தாங்க. இதை வந்து ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செல்லர்ஸோட பார்வையில் நம்ம மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் நம்ம செல்லர்ஸோட பார்வையில பார்க்கணும்? செல்லர்ஸ் ஆர் தி பிக் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க. மார்க்கெட் திங்கக்கிழமையும் இருக்கு, செவ்வாய்க்கிழமையும் இருக்கு, புதன்கிழமையும் இருக்கு, வியாழக்கிழமையும் இருக்கு, வெள்ளிக்கிழமையும் இருக்கு, சாட்டர்டே சண்டே ஹாலிடே. இந்த எல்லா நாளுமே நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஆவரேஜா மூவ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200, ஒரு 170 அண்ட் தென் ஒரு 210. ஸோ இது எல்லாமே நானே அசியூம் பண்றேன். இதெல்லாம் வந்து நீங்க நம்ம சொல்லக்கூடிய கான்செப்டை நீங்க உள்வாங்கிட்டு மார்க்கெட்ல ஓனா உங்களுடைய ரிசர்ச்சை நீங்க பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நான் கொடுக்கறது கிடையாது. நான் மறுபடியும் என்னோட டிஸ்க்ளைமரை நான் காட்டிடுறேன். நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு. ஓகே, அண்ட் தென் வியாழக்கிழமையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் இருக்காங்க, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இருக்காங்க. இப்போ ஆவரேஜா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த 200 அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கண்ணுக்கு தென்படுது. அப்போ மார்க்கெட் ஆவரேஜா கிரியேட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு 200 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ உங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கேண்டிலோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கேண்டிலோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்து 49 பாயிண்ட்ஸ் வந்து இவங்க போயிருக்காங்க. இந்த கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எனக்கு 49 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்க அந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து அந்த ஹையில இருந்து க்ளோஸையோ இல்ல ஓப்பன்ல இருந்து நம்ம க்ளோஸையோ வந்து சொல்ற கிடையாது. ஹையில இருந்து லோவை தான் நம்ம வந்து ஒரு ரேஞ்சா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அப்போ அந்த ஹையும் லோவும் எப்படி நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட்ல ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனக்கப்புறம் தான் ஒரு ஹையோ ஒரு லோவோ அப்படின்ட்டு நமக்கு கிரியேட் அப்படிங்கிறது ஆகுது. ஆஸ் பர் செல்லர்ஸோட சைக்காலஜி படியும் ஆஸ் பர் பிரீமியம் அனாலிசிஸ் படியும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ எனக்கு சேமா இருந்தாலும் சரி இல்ல ஆல்மோஸ்ட் நியரா இருந்தாலும் சரி இந்த ஓப்பன் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஒரு நல்ல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ வச்சுட்டு ஓப்பன் அபவுட் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாத வரைக்கும்
மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வர்றதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மி. அப்போ ஓப்பனும் லோவும் எனக்கு சேமா இருந்துச்சோ இல்லை ஆல்மோஸ்ட் நியர்பையா இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பன் அண்ட் லோ நமக்கு சேமா இருந்து அண்ட் ஆல்மோஸ்ட் நியரா இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கறதுக்குண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கம்மி. அப்போ கீழே இறங்காது அப்படின்னா எந்த செல்லர்ஸுக்கு லாபம் வராது? கால் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லாபம் வராது. அப்போ இந்த கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இவங்களுடைய லாபத்தை புக் பண்றதுக்குண்டான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ ஓப்பனும் லோவும் நம்ம சேமா இருந்தாலும் சரி இல்லை நியர்பையா இருந்தாலும் சரி ஒரு கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்குண்டான சான்சஸ் ஆக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதை நீங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு மார்க்கெட்ல ஒரு புட் செல்லர்ஸ் வந்து ஒரு பேனிக் ஆகணும் இல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னாலும் ஓப்பன் அண்ட் ஹை வந்து எனக்கு சேமா இருந்தாலும் சரி இல்ல நியர்பையா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஸ்பாட் சார்ட்ல ஹை பக்கத்துல நடக்குது அப்படின்னா இத புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் செல்லர்ஸ் வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் மார்க்கெட் ஹைல இருக்கும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் எல்லாமே லோல இருக்கும். அப்ப இங்க ஓப்பனும் ஹையும் நமக்கு சேமா இருக்கு அப்படின்னா அப்போ ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் கிடையாது. அப்போ மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நமக்கு கம்மி அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க. மார்க்கெட் மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி அப்படின்னா மேல போகல அப்படின்னா எந்த செல்லர்ஸுக்கு லாபம் வராதுங்க? புட் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லாபம் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா, அப்போ புட் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லாபம் வராது அப்படின்னா அவங்க வந்திருக்கக்கூடிய லாபத்தை புக் அப்படிங்கிறது பண்ணலாம். இது நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் வந்து ஹையில எனக்கு ஓப்பனும் ஹையும் சேமா இருந்து இல்லை நியர்பையா இருந்துச்சு ப்ராஃபிட் புக்கிங். ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே லோ பக்கத்துல ஓப்பனும் ஹையும் எனக்கு நியர்பையா இருக்கு இல்ல சேமா இருக்கு அப்படின்னா அவங்க ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க, இவங்க ஓப்பனுக்கு மேல இதுக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸே கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல என்னங்க ஆகும்? அப்போ ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, லோவுக்கு கீழேயும் ட்ரேட் ஆகுது. அப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஹையில் இருப்பாங்க. அப்போ ஒரு செல்லர்ஸ் வந்து அவங்களோட லாஸை புக் பண்ணலாம். அப்போ புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் அப்படிங்கிறது ஆகலாம். புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி ஒரு மார்க்கெட்ல ஓப்பன் அண்ட் லோவும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கலாம் அல்லது நியர்பையா ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே லோ பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்க்கெட் எஸ்டர்டே ஹையில ஓப்பனும் லோவும் நமக்கு பக்கம் பக்கமா இருக்கு அப்படின்னா அது ஒரு கால் செல்லர்ஸ் பேனிக் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம ஸ்பாட் சார்ட்ல இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தேவை. மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கிறது எங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடம் தான். ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் நம்ம ஆவரேஜா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கணக்கு பண்றோம். ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா நம்ம கணக்கு பண்றோம். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? எஸ்டர்டே ஹை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு லைன் அண்ட் தென் எஸ்டர்டே க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு லைன், எஸ்டர்டே லோ அப்படிங்கிற ஒரு லைன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஓப்பன் அண்ட் தென் ஹை நமக்கு என்னவா இருக்கு? பக்கமா இருக்கு. அந்த 200 பாயிண்ட்ல எனக்கு 7 பாயிண்ட் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் ஹை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்றாங்க? கம்ப்ளீட்டா ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ இந்த சினாரியோ எங்க நடக்குது? எனக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல நடக்குது. மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு உள்ள வந்தனால எனக்கு இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அவங்களுடைய லாபத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாபத்தை புக் பண்ணதால வந்து பாத்தீங்கன்னா நான் கன்சிடர் அப்படிங்கிறது பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஓப்பனும் ஹையும் எனக்கு பக்கம் பக்கமா இருக்கனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு எந்த சைடு டிராவல் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு? டவுன் சைடு டிராவல் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த சைடு டிராவல் ஆயிருக்காங்க? டவுன் சைடு. இப்போ இதே மாதிரி இதுக்கு முந்தின நாளும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்ல ஓப்பனும் ஹையும் எனக்கு வந்து சேம் பக்கம் பக்கமா இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து
எனக்கு லோ அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஓப்பனும் ஹையும் நமக்கு வச்சாலுமே கூட மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்த காரணத்தினால் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சைடுவேக்குள்ளே போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனும் ஹையும் நமக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே வராங்க அப்படின்னா அவங்க எங்கே வரணும்? லோவுக்கு தான் வரணும். ஆனால் மார்க்கெட் இங்கே ஓப்பனும் ஹையும் நமக்கு சேமாக வச்சுட்டு க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துட்டு எஸ்டர்டே ஹையும் பிரேக் அவுட் பண்ணல. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைடு வே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிட்டு எத்தனை பாயிண்ட் நமக்கு புல்லிஷ் ஆயிருக்காங்க? ஒரு 50 பாயிண்ட் புல்லிஷ் ஆயிருக்காங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எந்த சைடு? டவுன் சைடு. 200 பாயிண்ட்ல 50 பாயிண்ட் தான் ஓப்பன் ஹை. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே என்ன? நமக்கு பேரிஷ், ஓப்பன் பிலோ. அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் பாருங்க எவ்வளோ அழகா நமக்கு இந்த இடத்துல வந்து நம்மளோட லாஜிக் உட்காருது அப்படின்ட்டு. இதுதான் ஓப்பனு, சாரி ஃபிப்னாசி டூல் எடுத்துட்டேன். இது ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இந்த இடத்துல ஓப்பனும் லோவும் எனக்கு என்னவா இருக்குங்க? ஒரு 11 பாயிண்ட் தான். அப்போ ஓப்பனும் லோவும் எனக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? ஒரு கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், எல்லாமே போகலாம். அந்த அன்னைக்கு இருந்திருக்கு. அப்போ ஓப்பனும் லோ, அப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ எபோவ், ஓப்பன் எபோவ், ஓப்பனும் லோவும் நமக்கு பக்கமாக இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன? ஓப்பனும் ஹையும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸாக பிக்காக இருக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எந்த சைடு? ஹை சைடு. அப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நம்ம ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணலாம். இங்கே அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, எங்கே 9.15 கேண்டில். ஓகே, இந்த அதுக்கு அடுத்த நாளும் பாருங்க நமக்கு ஓவராலாக ஓப்பனையும் ஹையும் எவ்வளோ பாயிண்ட்ஸுங்க? ஒரு 33 பாயிண்ட். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே எந்த சைடு? நமக்கு பேரிஷ் சைடு. ஸோ நான் சொல்ல வரக்கூடிய கருத்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனும் ஹையும் எனக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டை ஒரு டவுன்ஃபாலுக்கு கொண்டு போகலாம். ஓப்பனும் ஹையும் எனக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கு கொண்டு போகிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறையாவே இருக்குது. இதுவே வந்து பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் ஓப்பனும் ஹையும் எனக்கு என்னங்க? ஸோ விச் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எந்த சைடு போயிருக்காங்க? மார்க்கெட்டு டவுன் சைடு. ஸோ அதுக்கு அடுத்தனாலும் பாருங்கள் ஓப்பனும் ஹையும் எனக்கு என்னங்க? பக்கமாக. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டை நீங்கள் உன்னிப்பாக ஒரு செல்லர்ஸோட சைக்காலஜியில் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டில் எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது இருக்குது. எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் தான். அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ ஜெகா ப்ரோ இங்கே எனக்கு ஓப்பன் ஹை வச்சுருக்காங்க, பட் மார்க்கெட் வந்து ஏன் புல்லிஷ் ஆச்சு? ஓப்பன் ஹை வச்சா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் தானே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம சொன்னோம், எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே லோ, இது எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து ஓப்பனும் ஹையும் நமக்கு சேமாக இருக்கிறாங்க. எஸ்டர்டே ஹையை சப்போர்ட் எடுத்துட்டு ஓப்பனை பிரேக் அவுட் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பனை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த ஓப்பன் டு லோ நமக்கு என்னவா மாறுது? 70 பாயிண்ட். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 130 பாயிண்ட் எந்த சைடு? அப் சைடு. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டை நம்ம ஓரளவுக்கு லாஜிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்க பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே லோ அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஹை வச்சுட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எஸ்டர்டே லோவுக்கு மேலேயும் வந்துட்டாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் வந்துட்டாங்க. அப்போ இந்த பிரேக் அவுட் வந்து என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் எப்போ போகிறாங்க? அப்போ ஓப்பனும் ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மறுபடியும் பாருங்கள் ஓப்பனை தொட்டு நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 160 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துலையும் பாருங்கள் மார்க்கெட் ஹை பக்கத்திலேயே ஓப்பனும் ஹையும் நமக்கு சேமாக இருக்குது. அப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது, அது நியர்பையாக இருக்குது. அப்படிங்கும்போது அது ஹையில் இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒரு லாபத்தை புக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பாக கூட அமையலாம். ஸோ அந்த வாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அமைஞ்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 150 பாயிண்ட் ஓப்பனும் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மி. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே நமக்கு என்னவாங்க இருக்குது? ஸோ புட் ஆப்ஷன் சைடு தான் வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் தான் இருக்குது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் இங்கேயும் பாருங்கள். ஸோ ஓப்பன்லேருந்து ஹை இவ்வளோ பாயிண்ட்டு, ஓப்பனுக்கும் லோவுக்கும் தொலைவு பாருங்கள். ஸோ 24 பாயிண்ட் தான் ஓப்பன்லேருந்து லோ. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே, இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸுங்க? கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் வந்து மார்க்கெட் என்ன ஒரு புல்லிஷ். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு இருக்கு.
அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஹை அப்படிங்கிறத வச்சுட்டு மார்க்கெட் கீழே வராங்க. எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு பேனிக்னஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே போயிட்டாங்க, ஓப்பன் எபோவும் போயிட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் பேலன்ஸிங்க ஓப்பன் எபோ எஸ்டர்டே ஹை எபோ, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் பாருங்க, இங்கே ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ ஓப்பனும் லோவும் எனக்கு என்னங்க ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்டு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆவரேஜாக ஒரு 160 பாயிண்ட் வந்து அப்சைடு போகிறக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், ஒரு ஹையில் மார்க்கெட் வந்து ஓப்பனும் லோவும் எனக்கு ஓப்பனும் ஹையும் எனக்கு பக்கமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 170 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத. அந்த ரிவர்சலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே லோவுக்கு மேலே எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே அண்ட் தென் இந்த இடத்துக்கு ஹையை பிரேக் பண்ணக்கப்புறம் கால் செல்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அப்படிங்கிறது ஆயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஓப்பனும் ஹையும் நமக்கு சேமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் இறங்கிட்டு தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி லாஜிக்கான விஷயத்தை எல்லாமே வச்சு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம செல்லர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் பாருங்கள், ஹை பக்கத்தில் ஓப்பனும் ஹையும் நமக்கு பக்கமாக இருக்குது, மார்க்கெட் ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே நமக்கு என்ன 185 பாயிண்ட் வந்து பேரி சைடு போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருக்குது. மார்க்கெட் லோவுக்கு கீழே ஓப்பனும் லோவும் பக்கமாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 150 பாயிண்ட் எந்த சைடு புல் சைடு போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு, அதாவது கால் செல்லர்ஸ் வந்து லாபத்தை புக் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா நாளாக வந்து நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் அப்படிங்கிறது கொடுக்கும். இங்கேயும் பாருங்கள், ஓப்பனும் ஹையும் நமக்கு என்னங்க பக்கம். அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே 200 பாயிண்ட் டவுன் சைடு. அப்போது இங்கேயும் வந்து பாருங்கள், மார்க்கெட் ஓப்பனும் ஹையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பக்கமாக இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஓப்பன் பிலோ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 200 பாயிண்ட். இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக தொடர்ந்து 2 நாள் கண்டினியூவாக டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கு நம்மளோட கான்செப்ட். ஸோ அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நடந்திருக்கு, தொடர்ந்து 3 டேஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. இப்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஃப்டி 50யோட ஓப்பனும் வச்சு அவங்க வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க, மார்க்கெட் ஓப்பனும் ஹையும் நமக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் செல்லர்ஸுக்கு லாபமாக அமைய இருக்கும். புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அவங்களோட லாபத்தை புக் பண்ணுறக்கும் மார்க்கெட் வந்து சான்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பனும் லோவும் எனக்கு வந்து சேமாவோ இல்லை பக்கமாவோ இருக்கு அப்படின்னா அது புட் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது வரலாம். கால் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வரக்கூடிய லாபத்தை அவங்க கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த ஓப்பன் லோவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகலாம். இங்கேயும் பாருங்கள், எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் லோ எனக்கு பக்கமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் கால் செல்லர்ஸ் பேனிக். அப்போ இங்கேயும் பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டு ஓப்பனும் லோவும் எனக்கு ஆல்மோஸ்ட் பக்கமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க, கால் செல்லர்ஸ் பேனிக். இப்போ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. மார்க்கெட் ஓப்பனும் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னங்க பக்கமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் பிலோ வராங்க. அப்போ இது கால் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு லாபம் வரலாம், புட் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய லாபத்தை அவங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து லாபத்தை புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் மேலும் தொடர்ந்து லேர்ன் பண்ண நம்மளோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம போடக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் நீங்கள் வந்து ஓனாக திங்க் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் இந்த கான்செப்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் டெய்லியும் வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட சேனல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ அப்படிங்கிறது பண்ணலாம். ட்ரேடர்ஸ் ஆகி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ஒரு குட்
ஆப்ஷன் செல்லர்ஸோடைய லாஜிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.